எங்கள் பொண்ணுக்கு 2017 திருமணம் ஆச்சு. அவளுக்கு கர்ப்பத்திங்கன்னு ஏசப்பா கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் அம்மா போட்டிருந்துச்சு. அம்மா போட்டிருக்கோம் எல்லாரும் சொல்ல அந்த கழிச்சிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை நாங்கள் கழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் கொட்டி வாக்கத்தில் போய் ஐயாட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஐயா நான் நினச்சி போனது மாதிரியே உனக்கு உன் மகன் ஆண் பிள்ளைய முத்தாட்ட பெற்று கொடுப்பான்னு சொன்னார். அதே போல் நல்ல கருத்துல பட்டயமா ஆண் பிள்ளைய பெற்றார். ஏசப்பாக்கு கொடான கொடி சோதனை. ஐயாவுக்கு நன்றி. என்னோட பேர் நிக்சன். லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா நான் அன்பரின் பார்த்து வந்திருந்தேன். இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தேன். முட்டி போட்டு நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்லேருந்து எண்டு வரைக்கும் நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு ஜாப் வந்து எங்கேயுமே செட் ஆகாது. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ப்ரேயர் அங்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அங்கிள் நான் பார்த்தேன்னா நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது என்னோடய ப்ராப்ளம்னு தெரில. அங்கிள் வந்து 3 to 4 செகண்ட்ஸ் அவ்வளோ தான் ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. நான் கடவுள்கிட்ட அங்கே ப்ரேயர் பண்ணேன், அங்கிள் என்னோடய ப்ராப்ளம் கேட்கணுன்னு. அதே மாதிரி நான் மேலே வந்தேன்னா அங்கிள் என்னை கேட்டார், என்ன ப்ராப்ளம், எதுக்கு நீ அழுகுறேன்னு கேட்டார். இல்லை அங்கிள் நான் நிறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறேன், கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் வரேன், ஆனால் எனக்கு காலே வராது, ரிட்டனே வராதுன்னு. அப்போ அங்கிள் வந்து ப்ரே பண்ணார். இன்டர்வியூவில் வந்து கால் கிடையாது, உனக்கு இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் வரும், அப்பாயின்மெண்ட்டோட அடுத்த வாரம் வரும்னு சொன்னார். சரி, நான் அதே மாதிரி போனேன், விசுவாசத்தோடு போனேன், வீட்டில் போனேன். அதே மாதிரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாடா போயிங்கில் வந்து கால் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் தான், அது ஏரோநாட்டிக்கல் ஃபீல்டு, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எனக்கு ப்ரே பண்ண அங்கிளுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர், என் பிள்ளைகள் மேலே எந்த ஆசீர்வாதத்தை கூறி நான் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஜெபத்திலே காத்திருந்தேன். கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மேலே வைக்கிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பிரியமானவர்களாக, ஆண்டவருக்கு மிகவும் நேசமுள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு மிகவும் அன்புள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் உங்களை பாவித்து உங்கள் ஒவ்வொருவரையும் பிரியமானவனே, பிரியமானவளே என்று அழைக்கிறார். ஆண்டவருடைய பிரியத்திற்கு பாத்திரமாக இருக்கிறதை தவிர பெரிய பாக்கியம் இந்த பூமியிலே ஒன்றும் இருக்க முடியாது. அன்றைக்கு அப்போஸ்தலனாய் யோவான் காயு என்கிற தேவ மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் காயுவை பிரியமானவனே என்று அழைத்தான் என்று பார்த்தால், அவன் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி கட்டுப்பட்டு நடக்கிறவன், உண்மையும் உத்தமமான ஒரு மனுஷன். ஒரு மனுஷன் ஆண்டவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் அதற்கு முதல் தகுதி என்னவென்றால், நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். 5வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன். மூத்த ஊழியக்காரனாகிய யோவானுக்கு ஜனங்கள் என்ன போய் சொல்லுகிறார்கள்? உங்களுடைய வளர்ப்பிலை வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காயு என்கிற ஆவிக்குரிய பிள்ளை, உங்களுடைய ஆவிக்குரிய மகன் சத்தியத்திலே நடக்கிறான், சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறான், அவன் குடும்பத்திலும் அந்நியர்களிடத்திலும் உண்மையாய் நடந்து கொள்ளுகிறான். எனவேதான் யோவான் கடிதம் எழுதும் பொழுது பிரியமானவனே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் அவன் இருந்தபடியினாலே தான்
அந்த ஊழியக்காரன் அவனை பிரியமானவனே என்று அழைக்கிறார். அழைத்தது யோவான் அல்ல, ஆண்டவர் காயுவை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். காரணம், அவன் ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவன். தன்னுடைய குடும்பத்திலும் மற்ற புற மார்க்கத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலும் அவன் உண்மையாய் நடந்து கொள்ளுகிறானாம். இன்றைக்கும் அநேக பிள்ளைகள், நல்ல வசதி படைத்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் என்னை பார்ப்பதற்கு வரும்பொழுது சொல்லுகிற ஒரே காரியம், ஐயா பொன்னும் பொருளும் ஒன்றும் எனக்கு வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு நாங்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதே போதும், அதுவே அவர்களுக்கு பல தலைமுறைகளுக்கு சாப்பிடுவதற்கு போதும். என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதற்கு நான் ஒரே ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கிறேன், என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்பதை குறித்து நான் கேள்விப்பட வேண்டும். என் பிள்ளைகள் இப்படியாக ஆண்டவருக்கு புறம்பாக நடந்தார்கள், மாயமாலமாக நடந்தார்கள், துன்மார்க்கத்திலே நடந்தார்கள் என்று ஒரு நாளும் நான் கேள்விப்படக்கூடாது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதை காட்டிலும் எனக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரியமானவர்களே என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுபிக்ஷித்திருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு உண்மையும் உத்தமமாய் வாழ பழகிக் கொள்ளுங்கள். ஒருவேளை உன்னோடு இருக்கிற உன்னுடைய மனைவியை நீ ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உன் பெற்றோரை நீ ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. உன்னுடைய புருஷனை நீ ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. உன்னுடைய ஊழியக்காரனை நீ ஏமாற்றலாம், ஆண்டவரை ஒரு நாளும் ஏமாற்ற முடியாது. காரணம், நாம் எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களையும், நல்லவர்களாயிருந்தாலும் தீயவர்களாயிருந்தாலும், அவர்களை எல்லாரையும் நோக்கும்படி அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீ பாதாள அறைக்குள்ளே சென்று காரியங்களை நடப்பித்தாலும் அங்கும் அவருடைய கண்கள் ஊடுருவி வரும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுபிக்ஷித்திருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான பிள்ளையே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிடுகிறார். ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுபிக்ஷித்திருக்க முடியுமாம். வேதாகமத்தில் பார்த்தீர்களானால் சில பெற்றோர்கள் சில பிள்ளைகளிடத்தில் ரொம்ப பிரியமாக இருந்திருக்கிறார்கள். உலக பிரகாரமான பெற்றோர்களை பிள்ளைகளிடத்திலே பிரியமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, என்னெல்லாம் அவர்களுக்கு சந்தோஷம் வேண்டுமோ அத்தனையும் கொடுப்பதில் அவர்கள் மிகவும் கவனமாயிருந்தார்கள். ஈசாக்கினுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவனுக்கு 2 இரட்டை பிள்ளைகள் பிறந்தார்கள். அதிலே மூத்தவனாகிய ஏசா அவனுடைய தகப்பனுக்கு பிரியமாயிருந்தான். தன்னுடைய தகப்பனுடைய நாவுக்கு ருசியான வேட்டையாடின அநேக பொருள்களை கொண்டு வந்து சமைத்து ருசியாக கொடுக்கிறான். எனவே தகப்பனாகிய ஈசாக்கு ஏசாவின் மேல் மிகவும் பிரியமாயிருக்கிறான். ஆனால் அவனுடைய தம்பியாகிய யாக்கோபோ தன்னுடைய தாயே சுற்றி 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 வருகிறான். எனவே அவனுடைய தாயாகிய ரெபேக்காளுக்கு இந்த யாக்கோபு மிகவும் பிரியமாயிருக்கிறான். தாயாகிய ரெபேக்காள் தன்னுடைய இன்னொரு மகனாகிய ஏசாவை காட்டிலும் இந்த யாக்கோபை தான் மிகவும் அதிகமாய் நேசித்தாள். அந்த வசனத்தை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 25, 27, 28 சொல்லுகிறது, இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும்போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் அவன் பிரியமாயிருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வீட்டிலும் எந்தெந்த பிள்ளைகள் தாயை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேல் அந்த தாய் மிகவும் பிரியமாயிருக்கிறாள். எந்த பிள்ளைகள் தகப்பனை மிகவும் சந்தோஷப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேலே தகப்பன் மிகவும் பிரியமாயிருக்கிறார். அந்த பிரியத்தினுடைய உச்சக்கட்டம் எங்கு போய் நிற்கிறது தெரியுமா? தகப்பனாகிய
ஈசாக்கு தன்னுடைய கடைசி நாட்கள் வரும் பொழுது தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வதிக்கும் பொழுது சேஷ்ட புத்திர அபிஷேகத்தை மூத்த பிள்ளையாகிய ஏசாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏசாவுக்காக அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த யாக்கோபின் மேல மிகவும் பிரியமாயிருந்த அவனுடைய தாயாகிய ரெபெக்காள் தந்திரமாக தனக்கு பிரியமான பிள்ளைக்கு அந்த சேஷ்ட புத்திர அபிஷேகத்தை கள்ளத்தனமாக தந்திரமாக வாங்கி கொடுத்தாள். ஒரு தாய் தான் மிகவும் நேசிக்கிற தன் பிள்ளைக்கு தந்திரமாக ஒரு சேஷ்டபுத்திர அபிஷேகத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுப்பது உண்மையானால், பரலோகத்தின் தேவனுக்கு பிரியமாயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். அதன் பிறகு யாக்கோபினுடைய நாட்கள் வரும்பொழுது பாருங்கள், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனால் அந்த 12 பிள்ளைகளிலே இந்த யோசேப்பு என்கிற பிள்ளையின் மேல் அவன் மிகவும் பிரியமாயிருந்தான். அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய முதிர் வயதில் அவன் பிறந்தபடியினாலே அவன் மேல் அவன் மிகவும் பிரியமாயிருந்தான். எனவே அவன் மேல பிரியமாயிருந்தது நிமித்தம் மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு சலுகையும் மற்ற பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு கனத்தையும் அவனுக்கு கொடுக்கும்படிக்கு பல வர்ண அங்கிகளை எல்லாம் அவனுக்காக செய்வித்தான். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37:3, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து, மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ண அங்கிகளை அவன் செய்வித்தான். மற்ற பிள்ளைகளுக்கு எடுக்கிற ஆடைகளுக்கும் தன்னால் மிகவும் நேசிக்கப்படுகிற தனக்கு பிரியமான யோசேப்புக்கு செய்கிற ஆடைகளுக்கும் வித்தியாசம். மற்றவர்களுக்கு அங்கி, இவனுக்கோ பல வர்ண அங்கி. ஒரு வித்தியாசம். காரணம், அவன் மிகவும் அதிகமாய் யோசேப்பை நேசித்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமான தாய் தகப்பன்மார்களே தன்னுடைய பிள்ளைகளை யார் அதிகமாய் நேசம் கொடுக்கிறார்களோ, யார் அவர்களை மிகவும் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு மேல அதிகமாய் பிரியமாய் இருக்கிறது உண்மையானால், பரலோக எஜமான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பது எவ்வளவு நிச்சயம். பரலோக எஜமான் மேலே நீங்கள் பிரியமாய் இருக்கும் பொழுது, பரலோக எஜமானுடைய சத்தியத்தின் வார்த்தைகளுக்கு நீங்கள் கட்டுப்படும் பொழுது, பரலோகத்தின் எஜமான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பது அதிக நிச்சயம். அங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மூத்த பிள்ளையாகிய ஏசா வேட்டையாடி வனசஞ்சாரியாய் சுற்றி கொண்டிருந்தான். நன்றாய் கவனியுங்கள், அவன் வேட்டையாடி வனசஞ்சாரியாய் சுற்றுகிறான். அவன் வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாயிருந்தான். ஆனால் அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமாயிருந்தான். அவன் வனவாசியாயிருக்கிறான், இவன் கூடாரவாசியாயிருக்கிறான். தகப்பன் வனவாசியாயிருக்கிறதை விரும்புகிறான், ஆனால் தாயோ கூடாரவாசியை விரும்புகிறாள். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஏதோ ஒரு வனவாசி சுற்றி கொண்டிருந்தானே, ஆனால் இன்றைக்கு இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், வனவாசிகளை கூடாரவாசிகளாக மாற்றுவது எனக்கு லேசான காரியம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், படிக்க வேண்டிய காலத்திலே என் பிள்ளை படிப்பை கவனிக்காமல் ஊர் சுற்றி கொண்டு வருகிறானே, இவன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ? மற்ற பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து ஆளாகி விட்டார்கள், ஏதோ ஒரு வேலையிலே சேர்ந்து விட்டார்கள். ஆனால் இவன் மட்டும் படிக்காமல் படிக்கிற காலத்திலே ஊர் சுற்றி, பீச் என்று சுற்றி, சினிமா தியேட்டர்களிலே சுற்றி ஒரு வனசஞ்சாரியாய் போல் இருக்கிறானே. ஒவ்வொரு நாளும் அவன் வீட்டிற்கு குடித்து வரைத்து மிகவும் அதிகமான லேட்டான நேரத்தில் வருகிறானே. இவனை குறித்து என் இருதயம் வேதனைப்படுகிறதே. இவன் இப்படி நடக்கிறது நிமித்தம் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பதற்கு பதிலாக ஆண்டவருக்கு விரோதமாய் நிற்கிறானே. இவன் பிரச்சனைக்கு உதவி செய்ய வேண்டுமானால் இயேசு ஒருவர் தானே உதவி செய்ய வேண்டும். ஆனால் அவரே இவன் மேலே கோபப்படக்கூடிய விதத்திலே அவருடைய கோபாக்கினைக்கு இவன் ஆளாகி கொண்டிருக்கிறானே. இவனை குறித்து நான் என்னத்தான் சொல்லி என் இயேசுவிடத்தில் ஜெபிக்க முடியும்? இவனிடத்தில் என்ன நல்ல குணங்கள் இருக்கிறது? இவனுக்காக நான் எப்படி ஆண்டவரிடத்தில் போய் நிற்க முடியும்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் அவன் இல்லையே என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு நீங்கள் ஏங்கிக் கொண்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக ஆண்டவர் அவனை மாற்றப் போகிறார்.
முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள். எந்த பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்னிட்டு கிடக்கிறானோ அவனை முந்தி கொண்டு வரும்படிக்கு உன் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இன்றைக்கு அவனிடத்திலே மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார். வனவாசிகளை கூடாரவாசிகளை மாற்றுவார். முரட்டாட்டம் நிறைந்த உன் பிள்ளை. ஏசா வேட்டையாடுகிறவன் என்றாலே உங்களுக்கு தெரியும், மிகவும் முரட்டாட்டம் உள்ளவனாயிருப்பான். யாக்கோபு மாமன் ஊரிலே போய் சம்பாதித்து விட்டு மறுபடியும் ஊருக்கு வரும் பொழுது முரட்டாட்டம் நிறைந்த தன்னுடைய சகோதரனாய ஏசாவின் நிமித்தம் பயந்து போய் முதலாவது பரிசு பொருட்களை முன்னாலே அனுப்புகிறான். ஒரு முரட்டாட்டம் அவனுடைய தமையனிடத்திலே காணப்பட்டது. வீட்டில் ஏதோ ஒரு பிள்ளை முரட்டாட்டத்தில் இருக்கிறானா, பிடிவாதத்தில் இருக்கிறானா, அவன் முரட்டாட்டம் பிடித்து அடம் பிடித்து எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான், குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று கண்ணீரோடு நிற்கிறீர்களா? என் இயேசு சொல்லுகிறார், முரட்டாட்டம் நிறைந்த அந்த பிள்ளையை ஆண்டவர் சாதுவாக மாற்றப் போகிறார். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது என் இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்னீரே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து கிடந்த நிலைமையிலே என் பிள்ளைகள் வந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதற்கு பதிலாக எல்லாவற்றிலும் வீழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலே என் பிள்ளைகள் கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறார்கள். என் பிள்ளைகளை ஒரு விசை நீர் கண்ணோக்கி பார். உமக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா, உமக்கு பிரியமான நேசகுமாரத்தி அல்லவா ஆண்டவரே. என் பிள்ளைகள் மேல் நீர் பிரியம் வைத்தபடியினால் என் பிள்ளைகளுக்காக உம்முடைய ஜீவனையே இந்த பூமியிலே கொடுத்தீரே. மற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பீரோ? நம்பிக்கையோடு என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களே, என் பிள்ளைகள் நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களே. நம்பினவர்களை கைவிடாத தெய்வமே, கோரேசனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு புறமார்க்கத்தில் உள்ள ஒரு ராஜாவாய் இருந்தால் அவனுக்காக பூட்டப்படாத வாசல்களை திறந்த தெய்வமே, என் பிள்ளைகளுக்கு பூட்டப்படாத வேலை வாசல்கள் இன்றைக்கு திறக்கப்படட்டும். இந்த வருஷம் கட்டாயம் எனக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் வரும். எத்தனையோ பிள்ளைகள் அரசு தேர்வை எழுதி கொண்டு ஆண்டவருடைய அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்களே. பூட்டப்படாத நிரந்தரமான ஒரு வேலை, ஒரு அரசாங்க வேலை, ஒரு பேங்க் உத்தியோகம் கிடைக்கும் என்று வந்திருக்கிறார்களே. என் பிள்ளைகள் மேல நீர் பிரியமாய் இருக்கிறதை என் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி பூட்டப்படாத வேலை வாசல்கள், அரசு வேலைகள் என் பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக. நாவினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வமே, நிறைவேறாத இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசைகளும் விருப்பங்களும் இன்றைக்கு நிறைவேறுவதாக, நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைக்கு கோரேஸ் ஆண்டவருக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றினானே, அதன் நிமித்தம் அவனுக்காக ஆண்டவர் பொக்கிஷங்களை திறந்தீரு. முன்னேற முடியாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் என் பிள்ளைகள் கண்களில் காண்கிறார்கள். உள்ளங்கையளவு மேகம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறதே ஆண்டவர். பொறாமையின் தடைகள், எரிச்சலின் தடைகள், இன்றைக்கு அந்த தடை கற்களை ஆண்டவர் பிடுங்கி போடுவீராக. ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமைக்கு இன்றைக்கு முடிவு உண்டாவதாக. என் பிள்ளைகள் இழந்து போன சகலமும் என் பிள்ளைகளுக்கு கைகூடி வருவதாக. கை வரைக்கும் எட்டினது என் வாய்க்கு எட்டவில்லையே, எல்லாம் முடிந்து கைக்கு வருகிற நேரம் பார்த்து கை நழுவி போய்விட்டதே என்று சொன்ன செல்வங்கள் என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் கை கூடி வருவதாக.
ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற வேலைகள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற வருமானங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற செல்வங்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொன் வெள்ளி என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். என் பிள்ளைகளுக்கு மூடாத வாசல்களை நீர் திறந்து தார். நிற்காத வருமானத்தை நீர் திறந்து தார். நிற்காத அபிஷேகத்தை என் பிள்ளைகளுக்கு நீர் திறந்து தார். எந்தெந்த பிள்ளைகள் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறார்களோ அத்தனை சரீரத்தின் உறுப்புகள் மங்கி வேலை செய்கிற கிட்னி இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உடைக்கப்படுவதாக. மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெற்றுக் கொள்வார்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.